சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். ரத்த தானம் குடுக்குற இடத்துல விஜயா வந்து பொய்யா பேசி தள்ளுறாங்க. அப்ப வந்து அது பண்றதுக்கு எல்லாம் காரணமே அண்ணாமலை தான் சொல்லிட்டு ஒரு ஷாக்க குடுக்குறாங்க. அப்ப வந்து முத்து சொல்றாங்க, "என்னப்பா உங்கள இப்படியெல்லாம் பாராட்டுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "நானே இப்ப தான்டா கேட்குறேன்." அண்ணாமலை ஷாக் ஆகி சொல்றாங்க. அடுத்து கோகிலான்றவங்க வராங்க. வந்துட்டு எல்லாருமே விசாரிக்கிறாங்க. "எப்படி விஜயா உன்னால மட்டும் இப்படி இவ்ளோ நல்லது பண்ண முடியுது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அது என்னவோ தெரியல. எனக்கு பொறந்து வளர்ந்த பிறந்து இப்படி தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பொய்யா சொல்லி பேசுறாங்க. அப்ப வந்து எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மனோஜ் இது, அவங்க ஒய்ஃப் ரவி இது, ஸ்ருதி இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப முத்துவ மட்டும் சொல்லாம இருப்பாங்க. அப்போ உங்க 2வது பையன் எங்கன்னு சொல்லிட்டு கோகிலா கேட்குறப்போ அவங்க சொல்றாங்க, "நான் அதோ இங்க தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்துவே வந்து முன்னாடி சொல்றாங்க. "இதுதான் என் ஒய்ஃப் மீனா பூ பிஸ்னஸ் பண்றாங்க. மேரேஜ் டெக்கரேஷனுக்கெல்லாம் பண்றாங்க. நான் கார் டிரைவரா இருக்கேன்னு" சொல்லிட்டு முத்துவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து கோகிலா சொல்றாங்க, "இந்த பொண்ணோட அப்பா தானே ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்தது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமான்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அப்போ வந்து, "பரவாயில்லம்மா, உன் அத்தை வந்து உனக்கு வாழ்க்கையே குடுத்துருக்காங்க. இப்படி இறந்ததுனால அவங்க பையனவே குடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க முன்ன நின்னுட்டு." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. அப்ப வந்து முத்துக்கு ஒரு யோசனை, ஏன் அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்றாங்க. எனக்கு இது ஒரு வழி தெரியும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து போயிட்டு பார்வதி ஆண்டி கிட்ட தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே நடிச்சு போயிட்டு அவங்க வாயில இருந்து உண்மைய வர வச்சிடலான்னு சொல்றாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, "ஆண்டி, நான் வந்து இதெல்லாம் அம்மா எதுக்காக பண்றாங்கன்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ புரிஞ்சிடுச்சு." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து பார்வதி ஆண்டி சொல்றாங்க, ஏன்னு தெரிஞ்சிடுச்சா முத்து? அவ எல்லாமே டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக தான் இந்த மாரி பண்றான்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஓ! டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. "இல்ல, தெரியும் இது ஏற்கனவே எனக்கு. அது நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு சமாளிச்சர்றாங்க." "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும், "அப்புறம் நான் தான் உளறிட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விஷயத்த வந்து விஜயா கிட்ட சொல்லிடாதன்னு சொல்லிட்டும் பார்வதியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து மீனா கிட்ட போயிட்டு சொல்றாங்க, "இது எல்லாமே டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு தான் மீனா அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு" சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. "ஏங்க, இது வந்து யார் வேணாலுமே வாங்கலாமா? இந்த மாதிரி டாக்டர் பட்டம் வாங்குறதுனா போயிட்டு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் பண்றது இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்து வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் இல்ல மீனா. அது வந்து டாக்டர் பட்டம்ன்றது கௌரவ பட்டம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நான் இந்த மாதிரி எல்லாம் சில விஷயம் கேட்டிருக்கேன். எங்க அம்மா ஆனா பொய் பேசுறாங்க. இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி இது பண்றவங்களுக்கெல்லாம் இந்த பட்டம் வேண்டாம். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. மீனா வந்து சொல்றாங்க, "எதுக்கு இதுங்க உங்களுக்கு இந்த வேலையெல்லாம்? நம்ம வேன்ல வந்துட்டு நாம உண்டுன்னு இருந்துரணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீனா கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்கிறப்ப பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த நாளே முத்து போயிட்டு, "ஏங்க அம்மா, ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பொய் சொன்னீங்க? அப்பதான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீங்க சொன்னதா அப்படியே பிளேட்டை மாத்தி பொய் சொல்லிட்டீங்கன்னு" சொல்லிட்டு முத்து போயிட்டு விஜயாவோட வாயில இருந்தே உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ விஜயா வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. "ஆமாண்டா, நான் பொய் தான்டா சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை வந்து எல்லாமே வீடியோ எடுத்துடுறாங்க. அப்புறம் மீனாவும் போயிட்டு விஜயா கிட்ட பேசுறாங்க. அப்போ வந்து இன்னும் அவங்கள திட்டுற விஷயத்த எல்லாமே வீடியோ எடுத்துடுறாங்க. இது மட்டும் பத்தாது, நம்ம இன்னும் நிறையா வந்து பொய் பேசுனது எல்லாத்தையுமே உண்மையாக்கி இப்போ நம்ம ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து. அதுக்கு அடுத்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வெளியே எங்கேயாவது வீடியோ எடுக்கிறதுக்காக முத்து வந்து பிச்சைக்காரன் வேஷம் போட்டுட்டு போயிட்டு விஜயா கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க. அப்போ வந்து விஜயா வந்து, "ஏச்சி கிளம்பி போ" அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து அடிக்கலாம் போறாங்க. அதை வந்து மீனா வீடியோ எடுக்கிறாங்க. எப்படியோ டாக்டர் பட்டம் வாங்க விடாம முத்து எல்லா பிளானையும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.